மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய கணவனிடமிருந்து அதிக அன்பும் பாசமும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதோ அல்லது கணவனிடத்திலிருந்து அதிக அன்பையும் பாசத்தையும் இந்த வாரம் நீங்கள் காணலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும் மீனராசி நேயர்களுக்கு இதுவரையில் இருந்த மருத்துவ செலவுகள் குறைந்து உங்களுடைய ஆரோக்கியம் நன்கு தேரும் என்று சொல்லலாம். இந்த வாரம் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான வாரமாக அமைகிறது. மீனராசியில் இருக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி, உத்திரட்டாதி மற்றும் ரேவதி சுக்கிர பகவானுக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. வெள்ளிக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு மேல் சுக்கிர பகவானுக்கு சென்று அர்ச்சனை செய்து 6 நெய் தீபங்கள் ஏற்றினால் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய பண சிக்கல்களும் மற்றும் மன சிக்கல்களும் விலகி குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் என்பது உறுதியாகும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் அல்லது தூர தேசத்திலிருந்து நீங்கள் செய்யும் வியாபாரம் நோக்கம் அனைத்துமே வெற்றியடைந்து இதுவரையில் இருந்த புதிய தொழில்நுட்பங்களும் நீங்கள் விரிவாக்கம் செய்வதற்கான வாரமாக இது அமைகிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்று அர்ச்சனை செய்து கொள்வதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு திருமண தடை விலகுவதற்கும் நல்ல வேலை கிடைப்பதற்கும் இவர்கள் வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டால் நல்லது. பொதுவாக இந்த வாரத்தில் இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை அன்று அர்ச்சனை செய்து கொள்வது ஒரு பொதுவான பரிகாரமாகும். குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கும், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கும், ரேவதி நட்சத்திரக்காரர்கள் புதன்கிழமை அன்று மகாவிஷ்ணுவிற்கும் அர்ச்சனை செய்து வந்தால் இந்த வாரத்தில் நீங்கள் மன கஷ்டங்கள் விலகி சந்தோஷத்துடன் வாழ்வது உறுதி என்று சொல்லலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே பரிகாரமாக அந்தந்த தினங்களில் செய்வது சால சிறந்தது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமை என்றும், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை என்றும், ரேவதி நட்சத்திரக்காரர்கள் புதன்கிழமை என்றும் பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. புதன்கிழமை அன்று மகாவிஷ்ணுவிற்கு, வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு, சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு இவர்கள் அர்ச்சனை செய்து வந்தால் வர இருக்கக்கூடிய வாரங்களுமே இவர்களுக்கு ஒரு சந்தோஷமான வாரமாக அமைவது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு மன கஷ்டங்கள், உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் மற்றும் உங்களுடைய கூட பிறந்தவர்களினால் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகும் என்பது உறுதியாகும். இந்த வாரம் முழுவதுமே மீன ராசி நேயர்களுக்கு ஒரு உயர்வான வாரமாக அமைவதற்கு கிரகங்கள் அனுகூலமாக இருக்கின்றன.